ஈரோடு மாவட்டம் பவானியில் குடிபோதையில் நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஐயன்துரை என்ற இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். இந்த சம்பவத்தில் மொத்தம் எத்தனை பேர் ஈடுபட்டிருந்தார்கள்? தற்போது கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? காவல்துறையின் முதற்கட்ட நடவடிக்கை என்ன? வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானியில் குடிபோதையில் நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறில் 4 பேர் சேர்ந்து ஐயன்துரை என்ற 29 வயதான மெடிக்கல் கடையில் வேலை பார்க்கும் நபரை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள நல்லிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஐயன்துரை. 29 வயது வாலிபரான இவர் அருகில் உள்ள ஜம்பை பகுதியில் உள்ள தனியார் மெடிக்கல் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக தனது நண்பர்கள் கார்த்திக் மற்றும் முருகன் ஆகிய இருவருடன் அருகில் உள்ள மதுபான கடைக்கு சென்றுவிட்டு மது குடித்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவர்கள் 3 நாட்களாகியும் வீடு திரும்பாத இது குறித்து உயிரிழந்த ஐயன்துறையின் உறவினர்கள் இன்று காலை பவானி காவல் நிலையத்தில் காணாமல் போனதாக புகார் கொடுத்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பவானி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே இன்று மதியம் அவரை கொலை செய்ததாக உள்ளூர் உறவினர்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் அவர் நண்பர்களான கார்த்திக் மற்றும் முருகன் ஆகிய இருவரை உறவினர்கள் பிடித்து பவானி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் அவர்களிடம் பவானி போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் மது போதையில் இருந்தபோது நேற்று முன்தினம் இரவு பவானி அருகே உள்ள திப்புச்செட்டிப்பாளையம் பவானி ஆற்றில் அடித்து கொலை செய்ததாகவும் மேலும் அவர்கள் தலை மீது கல் தூக்கி போட்டு கொலை செய்ததாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் 4 பேரை கிராம மக்கள் பிடித்து கொடுத்த நிலையில் அவர்களை பவானி போலீசார் தற்போது விசாரணை நடத்துகிறார்கள். மேலும் அவருடைய உடல் அதாவது காவிரி ஆற்றில் பவானி ஆற்றில் விடப்பட்டதா அல்லது ஏதாவது குழி தோண்டி புதைக்கப்பட்டதா என்பது குறித்தும் தற்போது பவானி போலீசார் அந்த 4 பேரிடம் விசாரணை நடத்துகிறார்கள். இதற்கிடையே பார்த்தோம்னால் நல்லிபாளையம் ஊர் பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் பவானி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பவானி காவல் நிலையம் முன்பாக உள்ள ஈரோடு பவானி தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலை முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வந்தனர். இதற்கிடையே தகவல் சம்பவ இடத்திற்கு வந்த பவானி உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அமிர்தவர்ஷினி தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவர்களுடைய ஐயன்துறை அவர்களுடைய உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மேலும் தற்போது வரை அவரை கொலை செய்த அந்த முருகன் மற்றும் கார்த்தி மேலும் அந்த 2 பேர் எந்தவித அந்த சம்பவ இடத்தை குறிப்பிடாதால் அவர் மேலும் தொடர்ந்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் அந்த பிரிக்கப்பட்ட இடம் அல்லது தண்ணீரில் விடப்பட்ட இடம் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மேகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.